பேச்சாளர் பெஸ் அவர்கள் குடும்பத்தினர் தீபாவளி என்ற வாரம் வெளிவந்தது. அதில் என்னை பார்க்கலாம். சிறப்பு பரிசாக ஆர்யா அவர்கள் தந்திருப்பார்கள். சரி, மண் சுமந்து பூக்காமல் மணவாளனை பார்க்காமல், கல் சுமந்து நோகாமல் கன்னி மனம் மாறாமல், பட்டு துடிக்காமல் பட்டினி கிடைக்காமல், மாங்காய் கட்டிக்காமல் மருத்துவ சித்திக்காமல் நம்ம எல்லாம் தாங்கி வருகின்ற தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, தாய்மொழிக்கு வணக்கம் சொன்னா கையை தட்டுற தங்கச்சி இங்க நான் தெரியுறேன்னா இந்த நல்ல பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் கிடந்து செந்தமிழின் அமுதம் கடந்து அதை மேடைகள் தோறும் ஒழிந்து நல்ல மேடையாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடந்தது. எங்க அணியில் இருப்பாருங்களேன், இமயத்தையே எடுத்து இடுப்பில் வைத்திருக்கக்கூடிய ஏற்றத்துக்கு தோற்றம் அந்த மாதிரி தொப்பி போட்டு கொண்டு கடல் பற்றி கருவாடுகளான குழந்தை காத்திருக்குமா போக்கு மாறி உண்டு. அதான் பொக்கு தொப்பி போட்டு நான் பார்த்தது இல்லையாப்பா. நான் பொய் சொல்றேன். அந்த புழுவு, ஆகாச புழுவு, நொந்த புழுவு, நோகாத புழுவு, என் புழுவு வண்டியில வருது, அப்பா புழுவு ஆட்டால வருது. ஆனா எங்க புழுவுலாம் மாட்டு வண்டியில தான் வரும். ஏன்னா நாங்கெல்லாம் பாரம்பரியத்தை காப்பாற்றோம். ஆமா, ஊருக்கு வேணா அங்க கேட்கலாம். ஓடக்கார மாறி முட்டு, ஓட்டப்பாய்க்கு மாறி முட்டு, ஊருக்குள்ள வயசு பொண்ணு முக்கியமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டியிருக்காங்களாம். ஆனா வயிறு பாருங்களேன், கள்ளங்கள் இல்லாத வயிறு தொப்ப இப்படி தூத்துக்குடி நடந்த எங்க அணி தொப்ப திருநெல்வேலிக்கு போகும். அது பாருங்க, ஏன் தெரியுமா? நாங்க தாத்தாவுடைய வேட்டியில இட்லி மாவு ஊத்தி அவிச்சு சாப்பிடுவோம், பத்திக்கு சாப்பிடுவோம். நீங்க நான்ஸ்டிக் குக்கர் ஒட்டவே ஒட்டாது, வயிற்றுலையும் ஒட்டவே ஒட்டாது. முற்போக்கு பிற்போக்கு உங்களுக்கு தேவையா அந்த பெரும்போக்கு? அது தாளமணி ஐயாவது எங்க அண்ணன் தான். அவங்க எங்க அண்ணன், எங்க தாளமணி எங்க அண்ணன் ஊதாக்கல சட்டை. அப்ப அவங்க எனக்கு என்ன எனக்கு என்ன போல உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்பா, நீங்க எனக்கு அப்பானா அவரு உங்களுக்கு என்ன உறவு? சரி, எங்க அண்ணிட்ட சொல்லி இல்ல தங்கச்சியை கூப்பிடலாமான்னு நினைச்சேன் உங்களை. சரி, எங்க தாளமணி அண்ணன் எங்க அண்ணிட்ட சொல்லி ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போக்கி மிக்சியையும் கிரைண்டரையும் தூக்கிட்டு வந்துருவோம். ஆமா, எங்க அண்ணி கையில் வலிக்குது மாமா, மறைக்க முடியலன்னு ஆட்டு அம்மியை நான் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, கிரைண்டரை எடுத்து வாஷிங் மிஷின் எடுத்துட்டு அப்படி போடு 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 நல்லா துவைச்சு போடு, துவைக்க வைக்கணும். இவங்கெல்லாம் நாங்களாம் பேணி பாதுகாத்து இருக்கோம். இங்க வந்து நடுவரவர்களே, உங்களுடைய சமையல் அறையில் பாத்திரங்கள் உங்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா எங்க அப்பா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல என் பேர் பூ பாரதியிடு பொறிக்கப்பட்டிருந்தேன். தெரியுமா? நீங்களா தமிழர்கள் சொல்லி கால் தூக்கி விட்டு நல்லா கெத்தா உட்காரலாம். நாங்களாம் தமிழர்டா, தமிழன் என்று சொல்லிட்டா கல்லாடாமல் விழுந்தால் இருக்கிறவங்க நாங்க. அங்க பாருங்க, தலை நிமிர்ந்து இருக்கிறவங்க நாங்க, அங்க தள்ளாடுகிறார்கள். திருமணம் ஆனவங்கன்னா உங்க பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். திருமணம் ஆகலைன்னா தங்கச்சி உங்க பாத்திரத்துல அம்மா பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் பழைய பாத்திரம்னா பாட்டி பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். 2500 வருடங்களுக்கு முன்னாடியே கீழடியில மண்பாண்டங்களை பார்த்தா கோதை கோதைங்கிற தமிழ் பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் பேணி பாதுகாத்துட்டு வரும். அது மட்டுமா நம்ம கர்மவீரர் காமராஜர் ஐயா கல்லூரியில எண்ணெய் இல்லாத தலை, ஒளி இல்லாத கண்கள், வயிறார குட்டிக்க ஒரு வீட்டை கஞ்சி, ஒத்துக்க ஒரு குடிசை, இவை ஏதும் இல்லாத ஒரு மனிதன் எப்படி தன் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புவான் என்ற கேள்விக்கு விடையளித்தவர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரா?
ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டம். 2 கடாவை மோத விடுவாங்க. நம்ம தமிழையாவுக்கெல்லாம் தெரியும், 2 கடாவை மோத விடுவாங்க. வெற்றி பெறுகின்ற கிடாவை இனப்பெருக்கத்துக்கு விட்டுருவாங்க. தோத்து போகின்ற கிடாவை வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் தமிழர். சேவலை மோத விடுவோம். வெற்றி பெறுகின்ற சேவலை இனப்பெருக்கத்துக்கு விட்டுருவோம். தோற்கின்ற சேவலை வெட்டி குழம்பு வச்சு கொதிக்குது. அங்க குக்கர்ல கொதிக்கும், எங்க வீட்டுல மண்பானையில கொதிக்குது, மண்பானையில கொதிக்குது அப்படின்னு சாப்பிடுகின்றவர்கள் நாங்க தமிழன். என் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? கொரோனா அது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எத்தனை உயிர்களை காவு வாங்கினாலும் வாழ்வாதாரத்தை நாம் இழந்தாலும் அது கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உலகமெங்கும் எடுத்து கொண்டு போச்சுங்க. ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தாலும் எங்கமோ இங்கிலீஷ் நாட்டுல பிறந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் தெரியாம கட்டிப்பிடிக்கிறதும் கை கொடுக்கிறதும். ஆனா கொரோனா வந்துச்சு, கை கூப்பி வணங்க வேண்டும் என்ற தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உலகமெங்கும் சொல்லி காட்டியது அந்த கொரோனா தானே. அது மட்டுமா, கபசர குடிநீர் குடித்தே கொரோனாவை விரட்டி அடித்தவனே. தமிழர்களுடைய பாரம்பரியம் எங்கே அழிந்து போனது? நாங்கள் பேணி பாதுகாத்து தானே நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கோம். இங்க இருக்கோம்னா பனைமரத்துல தொங்கு நொங்கு, பனைமரத்துல தொங்கு நொங்கு நீங்க தான், தமிழர்கள் தான் இந்த பெரும் பங்கு. பேச்சா பேசுறீங்க, இந்த முறைப்புல இந்த முறைக்க சேர்ல உட்கார சேர் முழுக்க உட்கார்ந்துக்கிட்டு முறைப்ப பாருங்க, முறைப்ப அந்த அம்மா பாவம் இதுதான் பேச வரப்போகுது. ஆனா நடுவர் அவர்களே, என்ன ஜல்லிக்கட்டை பார்த்தோம், பெண்கள் ஈரத்தை பார்த்தோம், விலங்குகளுக்கு கூட ஈரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது தமிழன். பாரதி கூட சொன்னார், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு. இன்றைக்கு எத்தனை இளம் பெண்கள் இவ்வளவு நேரம் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, அந்த காலத்துல படி தாண்டலாம் அந்த பெண் பத்தினி. இந்த காலத்துல ஒரு பெண் படி தாண்டவில்லை என்றால் அந்த குடும்பமே பட்டினி என்கின்ற தமிழர் பாரம்பரியத்தை இன்றைக்கு பெண்கள் கட்டி காத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்களும் அந்த பச்சை துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு எப்படி தலை நிமிர்ந்து இருக்காங்க. நான் வீட்டுல அந்த அம்மா எவ்வளவு நாகரிகத்தோடு பண்பாடோடு கலாச்சாரத்தோடு வீட்டை தன் மனைவி ஒழுங்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில தானே இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. பாரம்பரியம் இன்றும் நாம் பேணி பாதுகாத்து கொண்டுதானே நாம் வருகிறோம். அம்மியில அரைக்கிறோம், சமையல்ல இருந்து நம்ம துவங்குவோம் சரித்திரத்தை. நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தை நம் சமையல் கட்டையிலிருந்தே நாம் வந்து பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம். அம்மியில அரைச்சு குழம்பு வச்சா அந்த மீன் குழம்பு மணக்கும் தெரியுமா? எழுது, நீங்க சைவம். ஐயோ பாரதி சொன்னாங்கல்ல, பெண்களை ஈடு செய்பவரை தீட்டு கொடுத்துவோம் சொன்னாரு. இவர் பிடிச்சு வச்சுக்கிடுவோம். நடுவர்களே, செல்லை நோண்டி நேரத்தை வீணடிக்காமல், செல்லை நோண்டி நேரத்தை வீணடிக்காமல் மண்ணை நோண்டி முகம் வளர்ப்போம் என்று நாங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜை அனுப்புகிற இந்த காலங்கள் காந்தி காலம் போய் கம்ப்யூட்டர் காலத்துல நின்றாலும், ஈசன் படியெழுந்த காலம் போய் ரேசன் படியெழுந்த காலத்துல வந்து நின்றாலும், இன்றைக்கு கல்யாணம் என்ன சரி, புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு அப்படி போகும்போது கம்ப்யூட்டரையா கொடுத்து வழி அனுப்புறாங்க, கணினியை கொடுத்த வழி அனுப்புறாங்க. இல்ல, ஒருபடி நெல்லை கொடுத்து புகுந்த வீட்டிற்கு வழி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் பாரம்பரியத்தை நாம் பேணி பாதுகாத்து
அஞ்சுது. இதெல்லாம் ஓட ஓட வரணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படி ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 10-20 குறையெல்லாம் இருக்குது. சரி, இங்க வந்துட்டு ஆகவே வாட்ஸ்அப்ல இருந்தாலும் நாங்கள் வாட்டமாக மரத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்போம். இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் இஷ்டமா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திகுபாரதி. நன்றி. ஆபரேட்டே போயிருந்தேன். அதே வேலையே பண்ணிட்டு ஆமா, ரொம்ப நல்லா நிறைய பேசுறாங்க. அவ அண்ணா ரொம்ப தாலிமணி தங்கச்சி ரொம்ப அருமையா பேசுறது. திப்பு பாரதி பேசி கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு அடுத்தால வாரது திவ்ய பாரதி திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க.